இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகருக்கு எதிராக டெல்லி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. டெல்லி காவல்துறை தாக்கல் செய்த 701 பக்க குற்றப்பத்திரிகையில் சாட்சிகளின் வாக்குமூலங்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தொலைபேசி அழைப்புகள், குறுந்தகடுகள் குறித்த ஆய்வு போன்றவற்றில் இருந்து சுகேஷ் தினகரனுடன் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கும் இரட்டை இலை சின்ன விவகாரம் குறித்து பேசி வந்தது தெரியவந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க சுகேஷ் சந்திரசேகர், டிடிவி தினகரன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சதித்திட்டம் தீட்டியது தெளிவாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சுகேஷ் சந்திரசேகரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கணக்கில் வராத வழிகளில் டிடிவி தினகரனால் அனுப்பப்பட்டதும் தெரியவந்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட சுகேஷுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையேயான உரையாடல் அடங்கிய குறுந்தகடு, குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போன்களின் உள்ளடக்கம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் தொடர்பு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்ட டிடிவி தினகரன், மல்லிகார்ஜுன் உள்ளிட்டவர்கள் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் மீதான குற்றப்பத்திரிகை தனியாக தாக்கல் செய்யப்படும் என்றும் டெல்லி காவல்துறை கூறியிருக்கிறது.